தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. இன்று பரந்தூருக்கு வருகை தரும் தாவேகா தலைவர் விஜய் தனியார் மண்டபத்தில் நடக்கும் சந்திப்பு. எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது விவசாயிகளுக்கு ஆதரவு, இப்போது எதிர்ப்பா என திமுகவுக்கு விஜய் கேள்வி. அரிட்டாப்பட்டிக்கு ஒரு நியாயம், பரந்தூருக்கு வேறு நியாயமா என தமிழக அரசுக்கு விஜய் கேள்வி. இது குறித்த கருத்துக்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் மக்களையும் போராட்ட குழுவையும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று சந்தித்துள்ளார். ஏகனாபுரத்தில் உள்ள அம்பேத்கர் திடலில் சந்திப்பதாக இருந்த நிலையில் கடைசி நிமிடத்தில் பொடவூர் பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 10 ஆண்டுகளுக்கான தமிழ்நாட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு சென்னையில் 2வது விமான நிலையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையத்தை கொண்டு வர திட்டமிட்டுள்ளது. இதற்காக 5100 ஏக்கர் நிலம் கையாக்கம் படுத்தப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் பாதிக்கப்படும் ஏகனபுரம் உள்ளிட்ட 13 கிராமங்களை சேர்ந்த மக்கள் 910க்கும் மேற்பட்ட நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்களும் நேரடியாக சென்று போராட்ட களத்தில் பங்கேற்றுள்ளனர். இந்த நிலையில் தாவேகா தலைவர் விஜய் முதல் முறையாக களத்திற்கு வந்து மக்களை சந்திப்பதால் இந்த சம்பவம் மீது பலரின் கவனமும் திரும்பியுள்ளது. இதற்கான அனுமதியை முறையாக தாவேகா நிர்வாகிகள் பெற்றுள்ளனர். மேலும் இந்த மண்டபத்தில் போராட்டத்தில் ஈடுபடும் மக்களை தவிர வேறு யாருக்கும் அனுமதி கிடையாது எனவும், அதுபோல் விஜயுடன் குறிப்பிட்ட கட்சி நிர்வாகிகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டது. இதனால் சென்னை காஞ்சிபுரம் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த தாவேகா தொண்டர்களுக்கு விஜய் வாய்மொழியாக உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் தாவேகா தலைவர் விஜய் மக்களையும் போராட்ட குழுவையும் பொடவூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சந்திக்க உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்திருந்தார். இந்த சந்திப்பின் போது மக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து உரையாற்ற உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருந்தது. அதைத் தொடர்ந்து விஜயை திருமண மண்டபத்தில் சந்திக்க 13 கிராம மக்கள் 17 வேன்களில் அழைத்து வரப்பட்டுள்ளனர். அதுபோல் விஜயும் தனது நீலாங்கரை வீட்டிலிருந்து பரந்தூருக்கு காலை 8 மணி அளவில் காரில் புறப்பட்டு சென்றார். விஜய் சந்திப்பு நிகழ்வையொட்டி போலீஸ் பாதுகாப்புகள் போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பரந்தூரில் மக்களை சந்திக்க உள்ள விஜய் மீது விமர்சனங்களை வைத்துள்ளார். இது குறித்து மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து அண்ணாமலை பேசுகையில், இதுக்கே இப்படி என்றால் விஜய் அவர்கள் முதலமைச்சரான பின் மக்களை எப்படி சென்று சந்திப்பார்கள்? ஐயா காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது சாதாரண செருப்பை அணிந்து கொண்டு மோகனூர் அருகில் அணையை கட்டி முடித்தார். இன்று ஒரு அரசியல் கட்சி தொடங்கி இருப்பவர் செல்வதற்கு புரோட்டோகால், செக்யூரிட்டி, 1000 போலீஸ். எந்த மக்களை சந்திக்க போகிறார்கள்? என்ன குறையை கேட்க போகிறார்கள்? மக்கள் சொல்கிற குறைகளை எப்படி அந்த கூட்டத்தில் நினைவு வைத்துக் கொள்ள போகிறார்கள்? அதன் தொடர்ச்சி என்ன? ஒருவேளை எதிர்காலத்தில் MLA, MP ஆகிறார்கள் என்றால் யார் வந்து உங்களை சந்திக்க முடியும்? இதனையே நான் வித்தியாசமாக பார்க்கிறேன். அரசியலில் இருப்பவர்கள் எளிமையாக நடந்து சென்று மக்களை பார்ப்பதை தான் இத்தனை காலமாக பார்க்கிறேன். முதல் முறையாக புரோட்டோகால், செக்யூரிட்டி, கட்டுப்பாடுகள் என்ற அரசியலை புதுமையாக பார்க்கிறேன் என்றும், நாளை எப்படி மக்கள் அணுகுவார்கள், எத்தனை பேர் வீட்டிற்கு சென்று பார்க்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தொடர்ந்து இந்திய கூட்டணிக்கு விஜய் வர வேண்டும் என்ற செல்வ பெருந்தகையின் கருத்தை குறித்து திராவிட கட்சியுடன் கூட்டணியில் உள்ள தலைவர் விஜயை அழைக்கிறார். தமிழ்நாட்டில் எந்த கட்சியெல்லாம் காணாமல் போய் கொண்டிருக்கிறதோ அவர்கள் அனைவரும் விஜயை துணைக்கு அழைக்கிறார்கள். எங்களுடன் கூட்டணிக்கு வாருங்கள் என்று அண்ணன் செல்வ பெருந்தகை விஜய் மீது வைத்துள்ள நம்பிக்கையை ராகுல் காந்தி மீது வைக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். மேலும் இன்று மதியம் 1 மணி அளவில் தாவேகா தலைவர் விஜய் மக்களையும் போராட்ட குழுவையும் மதியம் 1 மணி அளவில் சந்தித்த பொழுது கூறியதாவது, கிட்டத்தட்ட 910 நாட்களுக்கு மேல் போராடி வருகிறார்கள் எனவும் அவர்களுக்காக துணை நிற்பதாகவும், ராகுல் என்ற சிறுவன் பேசிய வீடியோ தன் மனதை உருக்கியதாகவும், அதனாலேயே அவர்களை சந்திக்க சென்றதாகவும், வீட்டிற்கு பெரியவர்கள்தான் முக்கியமானவர்கள் எனவும், அதுபோல் நாட்டுக்கு முக்கியமானவர்கள் ஆகிய விவசாயிகளை காலடி மண்ணை தொட்டே கும்பிட்டு தன் பயணத்தை தொடங்குவதாக முடிவு செய்திருந்ததாகவும், அதற்கு இதுதான் சரியான இடம் என தோன்றியதால் தனது கள அரசியல் பயணத்தை தங்களது ஆசையுடன் தொடங்கியதாகவும் கூறியுள்ளார்.
மேலும் மாநாட்டில் கட்சி கொள்கையை கூறிய பொழுது அதில் ஒன்று இயற்கை வள பாதுகாப்பு, விவசாய நிலங்கள் பாதுகாப்பு என்ற தீர்மானத்தையும் சொன்னதாக சொல்லி இதை ஓட்டு அரசியல் செய்வதற்காக பயன்படுத்தவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்ததாகவும் கூறியிருந்தார். இவற்றை தடுக்க சட்ட ரீதியாக நடக்கவும் தயங்க மாட்டேன் எனவும் கூறியுள்ளார். வளர்ச்சிக்கு எதிரானவன் தான் அல்ல எனவும் கூறி ஏர்போர்ட் வரக்கூடாது என்பதை சொல்லவில்லை எனவும், விவசாய நிலங்களை அழித்துவிட்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதை ஏற்க முடியாது, எல்லா உயிர்களையும் புவி வெப்பமாயதால் என்பது பயமுறுத்துகிறது எனவும் தெரிவித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து ஒரு அறிவியல் ஆய்வு கூறுவது என்னவென்றால் என தெரிவித்து, சதுப்பு நிலங்களை அழித்துதான் சென்னையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு காரணமாம். 90% நீர் நிலையமும் விவசாயங்களையும் அழித்துவிட்டு வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்து எந்த அரசாக இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசாக தான் இருக்க முடியும் எனவும் தெரிவித்திருக்கிறார். அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்த்து தமிழக அரசு தீர்மானம் எடுத்தபோது அந்த நிலைப்பாட்டை நான் வரவேற்கிறேன் என தெரிவித்து, ஆனால் அதே நிலைப்பாட்டை பரந்தூரிலும் தமிழக அரசு எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது குறித்து பேசுகையில், 8 வழிச்சாலை காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எதிர்த்தீர்கள், அதே நிலைப்பாட்டை தானே பரந்தூரிலும் எடுக்க வேண்டும். எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளும் கட்சியாக இருக்கும்போது விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுவதா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் ஆட்சியாளர்களான உங்கள் நாடகத்தை பார்த்துவிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் எனவும், உங்களது வசதிக்கேற்ப விவசாயிகளுடன் நிற்பது நிற்காமல் இருப்பது போன்ற நாடகங்களை மக்கள் நம்ப மாட்டார்கள் எனவும், நம்பும்படி நாடகம் ஆடுவதில் நீங்கள் கில்லாடிகள் எனவும் விமர்சித்துள்ளார். எனவே பரந்தூர் விமான நிலையத்திற்கான ஆய்வு செய்த இடத்தை மறு ஆய்வு செய்யுங்கள், விவசாய நிலங்கள் இல்லாத இடத்தில் உங்கள் விமான நிலையத்தை கொண்டு வாருங்கள், வளர்ச்சிதான் மக்களின் முன்னேற்றம் என, அதன் பேரில் நடக்கும் அழிவு மக்களுக்கான பாதிப்பு எனவும், சட்டத்திற்குட்பட்டு எல்லா வழிகளிலும் நிற்பேன், உங்கள் எல்லோரையும் உங்கள் ஊருக்கே வந்து சந்திக்க நினைத்தேன் எனவும், ஆனால் எனக்கு அனுமதி கிடைக்கவில்லை, நான் ஏன் ஊருக்குள் வர தடை எனவும் தெரியவில்லை எனவும் மக்களிடம் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சந்திப்பிற்காக 12 இடங்களில் சோதனை சாவடிகள் அமைத்து ஆங்காங்கே போலீசார் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் நிர்வாகிகளை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனால் அவர்கள் காவல்துறையுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். பரந்தூர் மக்கள் 2 ஆண்டுகளாக போராடி வரும் நிலையில் ஏற்கனவே பல தலைவர்கள் பொதுமக்களை சந்தித்திருக்கின்றனர். அந்த வகையில் பாமக தலைவர் அன்புமணி, அமமுக டிடிவி தினகரன், நாம் தமிழர் கட்சியின் சீமான், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், மே 17ஆம் தேதி திருமுருகன் காந்தி மற்றும் பல அமைப்புகளை சேர்ந்தவர்கள் 35 பேர் அப்பகுதி மக்களை சந்தித்திருக்கின்றனர். 36வது நபராக காவல்துறை அனுமதி அளித்தவர்கள் பட்டியலில் இருக்கும் விஜய் மக்களை சந்தித்திருப்பதற்கு மட்டும் ஏன் இவ்வளவு கெடுபடி என கேட்கின்றனர் அப்பகுதி மக்கள். மேலும் இதுவரை ஆயிரக்கணக்கானோர் அப்பகுதி மக்களை சந்தித்திருக்கும் நிலையில் விஜய்க்கு மட்டும் அதிக கெடுபடி. மேலும் இது குறித்து பரந்தூரில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் பேசுகையில், இன்றுடன் 910வது நாளாக பரந்தூரில் போராட்டம் நடந்து வருகிறது. இதுவரை திருமாவளவன், அன்புமணி, பிரேமலதா விஜயகாந்த், சீமான், வேல்முருகன், சிபிஐ, சிபிஎம் என்று பல்வேறு கட்சிகளுடன் அமைப்புகளுடன் எங்களை சந்தித்துள்ளனர். எங்களுக்கு எந்த பின்புலமும் கிடையாது, எங்களை யாரும் இயக்கவில்லை. தாவேகா தலைவர் விஜயை சந்திக்க மக்கள் இயக்கம் மூலமாக தொடர்பு கொண்டோம். அந்த சந்திப்பு சிறிது நாட்கள் தள்ளி போனது. 1 மாதத்திற்கு முன்பாக விஜயை சந்திக்க எங்களுக்கு அழைப்பு வந்தது. ஆனால் எங்களால் பனையூர் சென்று விஜயை சந்திக்க முடியவில்லை. இருமுறையும் எங்களால் தள்ளி போனது. இதனால் விஜய் நேரில் வந்து களத்தில் சந்திப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான பணிகளை நாங்கள் செய்தோம் எனவும், தாவேகா தரப்பில் ஏகனபுரத்தில் மக்களை சந்தித்த கடிதம் அளிக்கப்பட்டது. ஆனால் பாதுகாப்பு கருதி வீனஸ் திருமண மண்டபத்தில் சந்திக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனை நாங்களும் கட்சியும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் காவல்துறையினர் விஜய்க்கு அனுமதி வழங்கவில்லை. விஜய் வருவதால் அனைவரின் பார்வையும் பரந்தூர் பக்கம் திரும்பியுள்ளது எனவும் தெரிவித்துள்ளனர். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நன்றி.